ஹாய் வெல்கம் டு லேகா குமார் ஃபேமிலி. இந்த வீடியோவில் சம்பா ரவை கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வெள்ளை ரவை இல்லை சம்பா ரவை உப்புமா பண்ண போகிறீங்க இல்லை கிச்சடி பண்ண போகிறீங்க, எது பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரவையை நல்லா வறுத்துக்கணும். பேக்கெட்டில் வாங்கும் போது அது ரோஸ்டட் அப்படின்னு இருந்ததுன்னா அதை வறுக்க தேவையில்லை. லூஸில் வாங்குறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம வறுத்து தான் எடுத்துக்கணும். இப்போது இங்கே நான் இந்த சின்ன டம்ளரில் 2.5 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துருக்கேன். நெய் விட்டு கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம், அதுவுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இப்போது கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு துண்டு பட்டை, ஒரு இலை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏலக்காயாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஆட் பண்ணிக்கோங்க போதும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் போட்டதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக வதங்கும். உப்பு ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கட்டும். ரவையை வறுக்காமல் செய்தோம் அப்படின்னா உப்புமா ஒட்டின மாதிரி வரும், அதனால் ரவையை எப்பவுமே வறுத்து செய்யுங்க. இப்போது உப்பு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இதை நான் அரைச்சி போட்டிருக்கேன். எப்போவும் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணால் அதோட ஃப்ளேவர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு கேரட், 10 பீன்ஸு, ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதுலேயே ஆட் பண்ணி நல்லா எண்ணெயிலேயே வதக்க விட்டுட்டேன். அது வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு. வழக்கமாக காரத்துக்கு கிச்சடியில் பச்சை மிளகாய் தான் ஆட் பண்ணுவாங்க. நான் இங்கே குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை சேர்த்து செய்து பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும். நான் 2.5 டம்ளர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதால 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு, தண்ணி நல்லா கொதி வர சமயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணி கட்டி தட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி வரட்டும். தண்ணி சுண்டி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா கிச்சடி ரெடி. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.